வந்து டெமான்ஸ்ட்ரேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நமக்கு இன்னுமே வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியுது. இது ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு எல்லாத்துலேயும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிறத மட்டும்தான் அப்புறம் வந்து சைட்டுக்கே ஃபுல் அலாட் பண்ணுறோம். நீங்கள் போங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 2023 கான்ஃபரன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஒவ்வொரு ஃப்ரான்ச்சைஸாக கூப்பிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவார்ட். எங்களை கூப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். மொதல் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவார்டுங்கிற கேட்டகரிக்குள்ளே வரல. என்ன நினச்சோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து அறந்தாங்கி ஃப்ரான்ச்சைஸை வந்து ஃபஸ்ட்டு கூப்பிடணும் அப்படின்ற இதை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்கிட்டோம். 1 இயர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த லெவலுக்கு பாஸ் பண்ணி வரையில் பார்த்தீங்கன்னா அதே ஆண்டு வந்து ரைசிங் ஸ்டாரும் வாங்கினோம். புதிய ஸ்கீம்லேயும் வந்து 2 அவார்டாக வாங்கினோம். ஸோ அது உண்மையிலேயே அந்த இடத்துல ரொம்ப பெருமையாக இருந்ததுங்களா. அப்போ தான் வந்துட்டு ஒரு அச்சீவ் பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. அறந்தாங்கி ஃப்ரான்ச்சைஸ் வருது முன்னாடி இருந்ததோட இப்போ டெவலப் ஆகிருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் அந்த மாதிரி எல்லாமே வந்து டெலிகிராம் எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி போஸ்டர்ஸ் அண்ட் டெய்லி மெசேஜஸ் அனுப்பிட்டு தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு ஹெட் ஆஃப் சைடுமே வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சார். இப்போ நான் ஒரு டீட்டெயில் கேட்டேன் அப்படின்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே எனக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. எது கேட்டாலுமே வந்து நம்ம நல்லா புரிகிறது மாதிரியும் உடனே செஞ்சு கொடுக்குறதுல வந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து முழுமூச்சாக இருக்காங்க. 4 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நிறைய பில்டிங்கில் நிறைய சின்ன ஏர் கிராக்ஸு நிறையா வந்துச்சு. அது ஒரு பெரிய டிஃபால்ட்டாகவே எங்களுக்கு இருந்துச்சு. அது எப்படி சரி பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. பில்டிங் டாக்டரில் உள்ள அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணது பிற்பாடு தான் கிட்டத்தட்ட 90% எங்களுக்கு அவள் கிளியர் ஆயிடுச்சு. திரும்ப வரல, அந்த ப்ராப்ளம் வரல. பில்டிங் டாக்டர் போனால் அதை விட டெம்பரரியாக இல்லாமல் பெர்மனன்ட் சொல்யூஷன் அவங்க தருவாங்க அப்படின்னு நம்பி வருவாங்க. சங்கன் ஸ்லாப் டாய்லெட்டில் தான் வந்து அதிகமாக கம்ப்ளைண்ட் வருது நம்மளுக்கு. வேறு இப்போ அதர் ப்ராடக்ட்டு சும்மா நாங்களே எங்கள் லேபரை வச்சு அடிச்சுட்டு பண்ணுவோம். அதுலேயும் சில கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த பில்டிங் டாக்டர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, பில்டிங் ஆல்ரவுண்ட்னு ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து அவங்களே அப்ளிகேட்டர் வச்சு அடித்து அந்த பைப்ஸ் எல்லாம் அவங்களே பேக் பண்ணிடுறாங்க. ப்ராடக்ட் வைஸ் குட்டு, அதே மாதிரி லேப் சர்வீஸும் பெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணிவிட்டு அவங்க ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வருவோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா கோடவுனில் பேஸ்மெண்ட் வச்சுருக்கோம். இங்கே தான் கோடவுன் வச்சுருக்கோம். கண்டினியூவாக மழை பெஞ்சிட்டு இருக்கையில் அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் லீக்கேஜ் வந்தது. நாங்கள் கொஞ்சம் சரி பண்ணோம் லோக்கலில் வச்சு. அது சரியாக ஆகலை, அரெஸ்ட் ஆகலை. அதுக்கப்புறம் யாரை பண்ணலான்னு பார்த்தோன்னா பில்டிங் டாக்டர் அறந்தாங்கி அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணோம். அவங்க டீம் வந்து பார்த்தாங்க. லீக்கேஜ் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஏதாவது எங்களுக்கு ஒரு டைரி வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஏதாவது லீக்கேஜ் இருந்தால் நம்ம உடனே பில்டிங் டாக்டர் அறந்தாங்கி பில்டிங் டாக்டரை காண்டாக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டைரி வந்துருச்சு. அதனால் அவங்க நல்லா இருக்குது. ஓகே, இப்போ ஹெவியாக ஒரு சைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா விஎஸ் ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து பெரிய ப்ராஜெக்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து எப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப மோசமான கண்டிஷன், ஐ மீன் ரொம்ப டேம்னஸோட நிறைய லீக்கேஜஸோட அந்த வீடியோ வந்து நமக்கு அட்டன் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. சார் வந்து எப்படின்னா அதை நம்ம சவாலாக எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஒரு வீட்டில் தண்ணி இறங்கி ஷார்ட் ஆகி எல்லா விட்டு ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மீட்ரு கண்ணாப்பண்ணு ஓட ஆரம்பிச்சிச்சு. அண்டு இது அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேமேஜ். இங்கே ஃபுல்லாகவே வாட்டர் டேம் பண்ணிட்டு ஃபுல்லாகவே தண்ணியெல்லாம் உள்ளே போய் செவரெல்லாம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா டார்கெட் வச்சு ஒரு 15 டேஸ்லேயே எல்லா வேலையுமே வந்து கம்ப்ளீட்டடாக இன்னர் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். பில்டிங் டாக்டர் பற்றி சொல்லணும்னா, தேர் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி ஈஸிலி ஆக்சசிபிள், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அவங்க வந்து கஸ்டமரோட திருப்திக்காக வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. பிரச்சனை வரும். மிஸ்டேக் இல்லாமல் யாருனாலும் பில்டிங் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சில மைனர் மிஸ்டேக் வரும். அது மேஜராக அஃபெக்ட் ஆகலாம், மைனராக அஃபெக்ட் ஆகலாம். எல்லாத்துக்குமே வந்து ப்ராப்பராக பில்டிங் டாக்டர் சொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஹியூமன் எரர் கண்டிப்பாக நடக்கும். அது ஹியூமன் எரர் இல்லாமல் நான் 100% பண்ணுவேன்னு சொல்லி யாரும் ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது. ஹியூமன் எரர் இருக்குது, வெதரிங் கண்டிஷன் இருக்குது, ஒர்க்கபிலிட்டி குறையும், எல்லா சைடுமே மிஸ்டேக் நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு நம்ம பில்டிங் டாக்டர் அனைத்து விதமான மெட்டீரியலும் வச்சுருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறாங்க கரெக்ட் டைம், ரைட் டைமில். ப்ரீவெண்ட்டாக பண்ணுறது இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லப்போ நான் ப்ரீவெண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க.